சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. சிக்கும் திமுகவின் முக்கிய மாஜி அமைச்சர்கள். தமிழகத்தில் தனியார் பள்ளிகளுக்கு அரசின் அங்கீகாரம் மற்றும் அனுமதிகளை பெற்று தருவதா சொல்லி சுமார் 100 கோடி மோசடியில் ஈடுபட்டதா கைது செய்யப்பட்ட திமுக செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவர் அரசகுமாரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாயிருக்கு. கல்வித்துறை அதிகாரிகளுக்கு நட்சத்திர ஓட்டலில் மது விருந்து அளித்து டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலம் பணம் வசூலித்தது உள்ளிட்ட தகவல்கள் போலீஸ் விசாரணையில் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. சென்னை தி நகரில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் திமுக பிரமுகரும் தனியார் பள்ளி கூட்டமைப்பின் நிர்வாகியுமான PT அரசகுமார் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அண்மையில் புகார் அளிக்கப்பட்டது. மேலும் அந்த புகாரில் தமிழகம் முழுவதும் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம், பள்ளிகளின் தர உயர்வு, கூடுதல் வகுப்பறைகள் அமைக்க அனுமதி, கட்டிட திட்ட ஒப்புதல் உள்ளிட்ட பல்வேறு அரசு அனுமதிகளை பெற்று தருவதாக சொல்லி சுமார் 100 கோடி வரை வசூலித்து மோசடி செய்ததா குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் இந்த புகார் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினாங்க. விசாரணையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் திமுக செய்தி தொடர்பு குழுவின் முன்னாள் துணைத் தலைவரான PT அரசகுமார் கடந்த ஜூன் 27ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். இந்த நிலையில்தான் நீதிமன்ற அனுமதியோடு 5 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டது. அதில் பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. விசாரணையில் அரசகுமார் அளித்ததா சொல்லப்படும் வாக்குமூலத்தில் சென்னை தி நகரில் உள்ள பிரபல நட்சத்திர ஓட்டலில் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு மது விருந்து ஏற்பாடு செய்ததாகவும் அதன் மூலம் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாகவும் தெரிவிச்சிருக்கிறார். மேலும் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் கல்வித்துறையில் முக்கிய பதவிகளில் இருந்த சில அதிகாரிகளின் பெயர்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் லஞ்சத் தொகைகள் குறித்த தகவலை அவர் சொல்லியிருக்கிறாராம். மேலும் இந்த தகவலின் அடிப்படையில் போலீசார் கூடுதல் ஆதாரங்களை சேகரித்து வருவதா சொல்லப்படுது. விசாரணையில் மேலும் தெரிய வந்த முக்கிய தகவலின்படி சேலம், ஈரோடு, கோவை உள்ளிட்ட மேற்கு மண்டல மாவட்டங்களில் உள்ள 40க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளிடம் இருந்து டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாக பணம் பெறப்பட்டதா சொல்லப்படுது. இதற்கான வங்கி பரிவர்த்தனை பதிவுகள் மற்றும் பிற ஆவணங்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளதா தற்போது தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கு. அரசகுமார் அளித்ததா கூறப்படும் வாக்குமூலம், கைப்பற்றப்பட்ட டிஜிட்டல் பரிவர்த்தனைய ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் தொடர்புடையதா சந்தேகிக்கப்படும் கல்வித்துறை அதிகாரிகள் மீதும் விசாரணையை விரிவுபடுத்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தயாராகி வருவதா சொல்லப்படுது. இந்த வழக்கில் மேலும் பலரிடம் விசாரணை நடத்தப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் நிதி பரிவர்த்தனைகள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் காவல்துறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமில்லாமல் கடந்த ஆட்சியில் முக்கிய பதவியில் இருந்த ஒரு அமைச்சர் மற்றும் சில MLAக்களும் இந்த விவகாரத்தில் சிக்கலாம் என சொல்லப்படுது. அதிகாரிகள் மற்றும் அரசகுமாரிடம் விசாரணை நடத்தப்பட்டு அதில் கிடைக்கும் ஆவணங்கள் மூலம் அடுத்த கட்டமாக பெரிய தலைகளை தட்டி தூக்க காவல்துறை தயாராகிட்டு வராங்களாம். ஏற்கனவே திமுகவின் மாஜி அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமார் பேரம் பேசியதாக
அவர்களை கைது செய்ய போலீசார் தற்போது தீவிர விசாரணையில் இறங்கியிருக்கிறாங்க. அது மட்டுமில்லாமல் அசோக்குமாரும் செந்தில் பாலாஜியும் தற்போது தலைமறைவாக இருக்கிறாங்க. மேலும் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தனித்தனியாக முன்ஜாமீன் மனு தாக்குதல் செஞ்சிருந்தாங்க. இந்த மனுவில் செந்தில் பாலாஜி பல முக்கிய குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருந்தார். குறிப்பாக கரூர் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் கரூர் துயர வழக்கிலும் குதிரை பேர வழக்கிலும் சிக்க வைக்க முயற்சி நடைபெறுகிறது என சொல்லியிருந்தார். மேலும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள முன்ஜாமீன் மனுவில் ஊத்தங்கரை தொகுதி எம்எல்ஏ இளையராஜாவிடம் ஆட்சியை கவிக்க 35 கோடி பேரம் பேசப்பட்டதா பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் முன்ஜாமீன்கள் வேண்டும் என கூறி தற்போதும் தலைமறைவாக இருக்கிறார்கள். சம்மனுக்கும் அவர்கள் பதிலளிக்கவில்லை. இந்த வழக்கில் எஃப்ஐஆர் குற்றம் சாட்டப்பட்டவர்களா என் பெயர் இடம்பெறல. அரசியல் காரணங்களுக்காகவே இந்த விவகாரத்தில் என்னுடைய வலுக்கட்டாயமாக சிக்க வைக்க முயற்சி நடைபெறுது. நான் இளையராஜாவை தொடர்பு கொண்டதற்கோ அவருக்கு குறுஞ்செய்தி அனுப்பியதற்கோ நேரில் சந்தித்ததற்கோ பணம் கொடுத்ததற்கோ அல்லது மிரட்டல் விடுத்ததற்கோ எந்தவித ஆதாரமும் இல்லை. எனது சார்பில் யாரேனும் செயல்பட்டதாகவும் நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. அதே நேரத்தில் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் பேசிய கருத்துக்களையும் தனது மனுவில் சுட்டி காட்டியிருக்கிற செந்தில் பாலாஜி கரூர் துயர சம்பவம் தொடர்பாக இன்னும் பல கணக்குகள் தீர்க்கப்பட வேண்டியுள்ளதா என்று அமைச்சர் பேசியிருக்கிறார். அரசியல் பழிவாங்கல் குறித்து எனது அச்சத்தை மேலும் வலுப்படுத்துது என தெரிவித்திருந்தார். கரூர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள இந்த நேரத்தில் தன்னை கரூர் துயர வழக்குடன் குதிரை பேர குற்றச்சாட்டுகளுடன் இணைத்து அரசியல் ரீதியாக பாதிக்க முயற்சி நடைபெறுவதாகவும் மனுவில் சொல்லியிருந்தார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு என்னையும் எனது சகோதரரையும் தொடர்பு படுத்தும் வகையில் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் கட்டாய விசாரணை நடத்தப்படுவதாகவும் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியிருக்கிறார். காவல்துறை விசாரணையில் பெறப்படும் வாக்குமூலங்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு கைது நடவடிக்கை எடுக்கக்கூடாது எனவும் அந்த வாக்குமூலங்களை உறுதிப்படுத்தும் வகையில் தனித்தனி சட்டப்பூர்வமான மற்றும் வலுவான ஆதாரங்கள் இருந்தால் மட்டுமே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லியிருந்தார். எனவே தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் தாக்கல் செய்துள்ள முன்ஜாமீன் மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்தரையன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. மேலும் அவங்க 2 பேருக்கும் முன்ஜாமீன் வழங்கியதாகவும் சொல்லப்படுது. ஆனால் தாவேகா சார்பில் அவர்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது, குதிரை பேரத்தில் கிட்டத்தட்ட 35 கோடி வரை பேரத்தில் ஈடுபட்டது திமுகவின் மாஜி அமைச்சர்களை விடக்கூடாது என விஜய் கூறியதாகவும் தற்போது இணையத்தில் வேகமாக செய்திகள் பரவிக்கொண்டுதான் இருக்கிறது.